ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸ்னால் எனக்கு பிடிச்சது வந்து அவுட்டோர் கேம்ஸ் பிடிக்கும். அவுட்டோர் கேம்ஸ் எனக்கு பிடிக்கும். அப்படியே ஏதாவது கண்டினியூ பண்ண கூட. ஸோ எனக்கு அதில் பிடிச்சது கிரிக்கெட் பிடிக்கும், பேட்மிண்டன் பிடிக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே ரொம்ப இது கிடையாது. கிரிக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போல்லாம் வந்து இது ஐபிஎல் மேட்ச்லாம் ரொம்ப பார்ப்போம். அப்புறம் இந்தியா மேட்சஸ் பார்ப்போம், இந்தியா டூர்ஸ் பார்ப்போம். எனக்கு அதில் பிடிச்ச பிளேஸ்னால் எம்எஸ் தோனி பிடிக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து சூப்பராக டீம் வந்து லீட் பண்ணுவார். கேப்டன்சிக்கு பேசுனவர்னா அவர் தான். அப்புறம் பார்க்குற ஸ்போர்ட்ஸ்னால் வெறும் கிரிக்கெட் தான். அவுட்டோர் கேம்ஸில் நான் விளையாடுறது வந்து எனக்கு பிடிச்ச விளையாடுறது ஃபஸ்ட்டு பேட்மிண்டன் சொல்லுவேன். அது வந்து பேட்மிண்டன் தெரியல, ஸ்கூல்லேருந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் வந்து பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 1 hour 1.5 hours விளையாடுவேன். அப்புறம் இண்டோர் கேம்ஸை பார்த்தா கேரம் போர்டு பிடிக்கும், செஸ் பிடிக்கும். நான் விளையாடுறது பார்த்தா கேரம் போர்டு விளையாடுவேன். இப்போ வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல, ஒருத்தர் இருந்தால் கேரம் போர்டு செஸ்லாம் ரொம்ப விளையாட முடியாது. இதே வந்து நான் வந்து பிரதர்ஸாக இருந்தால கேரம் போர்டும் சரி, செஸ்ஸும் சரி, பேட்டும் சரி, ஒருத்தருக்கு விளையாட கொஞ்சம் கம்பெனி கிடைக்கும். இப்போ வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றி யாராவது ஃப்ரெண்டு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரை சொல்லி அவங்க வந்து எப்படி ஏன் உங்களுக்கு இது அவங்க பிடிக்கும்? மொத்தம் இல்லைன்னா மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட் நாங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு கிளாஸ் படித்தேன். பாஸ் பண்ணி பேசணும். அதாவது நீங்கள் பேசுகிறதே வந்து சின்ன சென்டென்ஸாக உருவாக்குங்க. கிடையாது, லென்த்தாக இல்லாமல் சின்னது. 3வது 4வது அதாவது அந்த ஒரு சென்டென்ஸை பாஸ் பண்ணி மீனிங் வர மாதிரி. எனக்கு வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 11th 12th வரைக்கும் போனதுனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கனெக்டில் இல்லை. ஆனால் வந்து 11th 12th-லேருந்து நாங்கள் ஒரு 10 பேர் வந்து ஒரே கிளாஸில் படித்தோம். அந்த 10 பேர் கூட வந்து இன்னும் நாங்கள் லிங்கில் இருக்கோம். ஒன்றா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கோம். ஸோ அவங்க கூட வந்து நிறைய கிரவுண்டுக்கு போயிருக்கோம், டூர்லாம் நிறைய போயிருக்கோம். என்ன மாதிரி டூர் பார்த்தீங்கன்னா ஊட்டிலாம் போயிருக்கோம். எங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிலாம் ஒரு 4 days 5 days ட்ரிப் போயிருக்கோம்.